Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல chicken pakoda ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம ரோட் சைடுல எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல அது ஃப்ளேவர் மாறாம சூப்பரா நம்ம வீட்லயே சிம்பிளா எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். நான் வந்து 1/4 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எலுமிச்சை பழத்தோட சாறு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் இதிலே ஊற விட்டுருங்க. இதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் சிக்கனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வாட்டரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க, நிறைய சேர்த்துக்காதீங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை உடனேவும் பொரிக்கலாம். ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் இதை ஊற விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிருக்கு, சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சிக்கனையாக உள்ளே சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா ஊற விட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா உள்ள சாஃப்டாக வேகும். போட்டதுக்கு அப்புறமா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், கிறிஸ்பியாக மேலே வர வரைக்கும். நம்ம சிக்கனை போட்ட உடனே அதை கரண்டியால் பெரட்டி விடாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா அந்த மேலே இருக்க நம்ம கோட்டிங்லாம் வந்து உதிர்ந்து போயிடும். இப்போ பாருங்கள் ஒரு சைடு வெந்திருக்கு, இன்னொரு சைடும் திருப்பி போட்டிருக்கோம். நல்லா அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக வந்து ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதுலேருந்து ஓரளவுக்கு பபிள்ஸ்லாம் இப்போ அடங்கிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா மேலேயும் மொறுன்னு வந்திருக்கு, கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பக்கோடா நம்ம ரோட் சைடில் விற்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் ஃப்ளேவரில் கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டெக்ஸ்சர் கூட பாருங்கள் அதே மாதிரியே இருக்குது. நம்மளும் வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுடலாம். வீட்டில் செய்கிறனால ஆரோக்கியமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.